பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாக அதற்காக நாம் வல்லமையாய் ஜெபிக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பல வருஷமாக எப்போன்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? ஏன் இவ்வளவு தாமதம்? என் மகனுக்கு திருமணம் நடக்கலையே, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கலையே, எனக்கு திருமணம் நடக்கலையே, இப்படி திருமண காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் மேரேஜ் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கலைங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களுடைய இருதயம் சுமந்து வருகிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காலம்தாங்க இந்த 2026. இந்த 2026 ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்களுக்கான திருமண அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களுக்கான காலத்தை வைத்திருக்கிறார். இந்த 2026 ஆரம்ப பகுதியிலேயே கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறார். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். உங்கள் மகனுக்கான மகளுக்கான திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா டிலேவையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுறதை நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே உங்க வாழ்க்கையில திருமணத்தை எதிர்த்து நின்ற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் அந்த தடைகளை அசைத்து உடைத்து உங்களுக்கான திருமண காரியங்கள் வாய்ப்பதற்கான வழிவாசல்களை ஏற்படுத்தி அதிசயங்களை காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 24:67 நாம பார்க்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான்னு சொல்லி நாம் இங்க பார்க்கிறோங்க. ஆம் சகோதரா, ஈசாக்கே, உனக்கான ரெபேக்காளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். ரெபேக்காளை உனக்கான ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஒரு நல்ல மணவாளனுக்கு மணவாட்டியாகவோ அல்லது ஒரு நல்ல மணவாட்டியை மணந்து கொள்ளுகிற மணவாளனாகவோ ஆகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அற்புத விதமாக உங்களுக்கான உங்கள் மகன் அல்லது மகளுக்கான ரெபேக்காலோ அல்லது ஈசாக்கோ கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது ஒரு கோயின்சிடென்ஸா நடக்க போறதில்லை. இது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்டா, டிவைன் அரேஞ்ச்மெண்டா உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தாமதம் உன்னுடைய முடிவு அல்ல என்று சொல்லுகிறார். உனக்கு இனி தாமதப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த தடைகள் உடைகின்றது, உனக்கான புதிய ஆரம்பம் உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்க இருதயத்தை திறந்து இந்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. இந்த ஜெபம் மேரேஜ் டிலேவை உடைக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லா குடும்ப எதிர்ப்புகள், எல்லா ஆவிக்குரிய எதிர்ப்புகள் உடைகிறதை பார்க்க போகிறீர்கள். பயங்கள் உடைக்கப்பட போகிறது. எல்லா கடந்த கால காயங்கள் எல்லாம் ஆறுகிறதை பார்க்க போகிறீர்கள். எல்லா விதமான திருமண தடை சம்பந்தமான, திருமண தாமதம் சம்பந்தமான எல்லா விதமான சாப கட்டுக்களும் உடைகிறதை பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்களாக. ஜெபிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே இந்த ஜெபத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் இது மாதிரியான வல்லமையான ஜெபங்களை நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில முன்னேறி பிரயாணிக்க முடியும். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து கொண்டு உடனடியாக திருமணம் நடக்கிறதுங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நாம் இப்ப ஜெபிக்கலாம். கர்த்தாவே, திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல ஆண்டவரே, உம்முடைய மகன்களையும் மகள்களையும் நினைத்து உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது நாங்கள் கடந்து வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, சங்கீதத்தின் புத்தகம் 34:15 படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே. அருமை பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே,
உம்முடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதல்கள் எல்லாவற்றுக்கும் திறந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து கொண்டு அருமை பேரண்ட்ஸ், அதே நேரத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்னோடு கூட இணைந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய கூப்பிடுதலுக்கு, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கவனிக்காத ஒரு கண்ணீரும் கிடையாது. ஆண்டவரே, இவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் நீர் துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பதில் கிடைக்காத ஒரு ஜபமும் உம்மிடத்தில் கிடையாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். அதே விசுவாசத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமணத்தின் தாமதத்தின் வேர்கள் அனைத்தும் இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, திருமணத்தை தாமதம் பண்ணுகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகள், தடைகள், போராட்டங்கள், மனதின் தடைகள், சிந்தையின் தடைகள், சித்தத்தின் தடைகள், உணர்வுகளின் தடைகள், அதே போல ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகளின் தடைகள், ஆண்டவரே சாப கட்டுக்களினால் வருகிற தடைகள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவற்றின் வேர்கள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வேர்கள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவை வேரோடு கூட சுட்டெரிக்கப்படுவதாக. எபிரேயரின் புத்தகம் 12:15 நீங்க சொல்லி இருக்கீங்களே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கழகம் உண்டாக்காம இருக்கட்டும் சொல்லி இருக்கீங்களே. இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வேர்களும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, திருமணத்திற்கான அந்த தேவ கிருபையை அருமை பிள்ளைகள் சுதந்தரிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே தடை பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான எல்லா கசப்பான வேர்கள், திருமண தடை என்கிற வேர்கள், குடும்ப சாபம் என்கிற வேர்கள் இப்பொழுது சுட்டெரிக்கப்படட்டும். அவை வேரோடு கூட பிடுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் மீண்டும் தடைபடுகிற திருமணங்கள், மீண்டும் மீண்டும் தடைபடுகிற நிச்சயதார்த்தங்களை இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு காரணமான எல்லா தடைகள், போராடுகிற எல்லா வேர்களும் இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக. அந்தகாரத்தின் ஆவிகள் விலகுவதாக. காரணம் தெரியாம திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகக்கூடிய அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த கர்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷனை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அதன் வேரை நாங்கள் சுட்டெரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே திருமண காரியத்தில் கர்த்தருடைய அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயங்கள், எல்லா தாழ்வு மனப்பான்மைகள், நான் தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய பொய்யான சிந்தனைகள், இவற்றை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய சிந்தனையில, சித்தத்துல, உணர்வுகள்ல கர்த்தர் இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு அதிசயிக்கத்தக்க விதத்துல எனக்கான திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எனக்கான ரெபேக்காலை, எனக்கான ஈசாக்கை நான் காண்கிறேன் என்று சொல்லி, என் பிள்ளைக்கான ரெபேக்காலை, என் பிள்ளைக்கான ஈசாக்கை நான் காண்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பாருமை பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்க உங்க திருமண காரியம் வாய்க்கும் வரையிலும் தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபிங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர. கலாத்தியரின் புத்தகம் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து அருமை பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய மகளுக்காக, திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய மகளுக்காக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் சாபமாகி விட்டீர். ஆண்டவரே, அந்த திருமண தடை என்கிற அந்த சாபங்களை உடைக்கும்படிக்கு ஏற்கனவே நீர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு அருமை மகனை, அருமை மகளை நீர் மீட்டுக் கொண்டிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இனி தாமதம் இல்லை என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் வாய்க்க பண்ணுகிற, நீர் எந்த மாப்பிள்ளை, எந்த பொண்ணை நீர் தீர்மானித்து அருமை
பிள்ளைகளிடத்தில் நீர் கொண்டு வருகிறீரோ அதை கண்டுகொள்ளாதபடிக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தடுமாறுகிற ஆண்டவரே, அதை அள்ள தட்டுகிற ஆண்டவரே, அந்த சிந்தை சித்தம் உணர்வுகள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஒருத்தர் கூட கர்த்தர் கொண்டு வருகிற மாப்பிள்ளைய பெண்ண ஆண்டவரே அவங்க தட்டி விட்டுறக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களுடைய இருதயத்தில் நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, திருமணத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொரு இருளின் திட்டமும் உம்முடைய வெளிச்சத்தினால் இப்பொழுது வெளியரங்கமாகி இப்பொழுது அதிகாரத்தை இழக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இப்பொழுதே அருமை பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை என்கிற அந்த திருமண காரியங்களுக்குள் உம்முடைய வெளிச்சத்தை நான் கட்டவிழ்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். உம்முடைய வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். திருமணத்திற்கான அபிஷேகம் அருமை பிள்ளைகளின் மேல் எழும்புவதாக என்று நான் சொல்லுகிறேன். திருமணத்திற்கான அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். அதற்கான ஆயத்தம் அருமை பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லா விதமாக எதிராக செயல்பட்ட எல்லா இருளின் கிரியைகளும் அவற்றின் திட்டங்களும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக, தன்னுடைய அதிகாரத்தை இழப்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 54:17 படி இவர்களுடைய திருமண காரியங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு பில்லி சூனிய ஆவிகளின் ஆயுதங்களும், எந்த ஒரு மந்திரவாத ஆயுதங்களும், இயேசுவின் நாமத்தினாலே எந்த ஒரு மனித ஆயுதங்களும், எந்த ஒரு பொறாமையின் ஆயுதங்களும், எந்த ஒரு பொய்யின் ஆயுதங்களும், ஆண்டவரே எந்த விதமான மனதின் தடைகள் குழப்பங்கள் என்கிற ஆயுதங்களும், இயேசுவின் நாமத்தினால் எந்த விதமான உலக பிரகாரமான எதிர்பார்ப்பினால் ஆண்டவரே அப்பா கர்த்தர் கொடுக்கிற மாப்பிள்ளையை அள்ள தட்டுகிற, பொண்ணை அள்ள தட்டுகிற எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். அருமை பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த விதமான நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குழப்பங்களும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பயங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, திருமண சம்பந்தமான எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே ஒரு தெய்வீக அலைன்மென்ட் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு தெய்வீக அலைன்மென்ட் நான் கட்டவிழ்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 18:22 படி ஆண்டவரே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கர்த்தரிடத்திலிருந்து திருமணத்திற்கான அந்த தயவை அருமை மகனுக்கு அருமை மகளுக்கு நாங்கள் கட்டவிழ்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து திருமணத்திற்கான தயவை அருமை மகனுக்கு மகளுக்கு நாங்கள் கட்டவிழ்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து திருமணத்திற்கான தயவை அருமை மகனுக்கு மகளுக்கு கட்டவிழ்கிறோம். அவருடைய தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. God's favor is surrounding everybody. உங்க ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது, உங்கள் குடும்பத்தையே சூழ்ந்து கொள்ளுகிறது. திருமணத்திற்கான அந்த தயவு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே மனைவியை அருமை மகன் கண்டடைந்து நன்மையை கண்டடைவானாக, மனைவியை கண்டடைந்து நன்மையை கண்டடைவானாக. அதே போல கணவனை கண்டடைந்து நன்மையை கண்டடையட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே உமது நேரத்தில் உமது சித்தத்தின்படி உமது அனுமதியோடு கூட ஆண்டவரே சரியான மனுஷன் அல்லது சரியான மனுஷியோடு கூட அருமை பிள்ளைகளுக்கு சந்திப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இதுவே அருமை பிள்ளைகளுக்கான சரியான நேரம், திருமணத்திற்கான சரியான நேரம்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். இதுவே அருமை பிள்ளைகளுக்கான தேவ சித்தம் என்று நாங்க டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே இதுவே ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற அனுமதின்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினாலே அருமை மகனுக்கு அருமை மகளுக்கு சரியான மனுஷன் சரியான மனுஷியோடு சந்திப்பு உண்டாக்குகிற தேவதூதர் படிவிடையை நான் கட்டவிழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த தெய்வீக சந்திப்பு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். அந்த தெய்வீக சந்திப்பு உண்டாகிறது என்று நான் சொல்லுகிறேன். முந்தைய ஏமாற்றங்களின் நிமித்தமாக இதயம் மூடப்பட்டிருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயங்களை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மனச்சோர்வுகள், கவலைகள், பயங்கள், அவிசுவாசங்கள்
எல்லாம் விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். 2026 ஆரம்ப பகுதியாகிய இந்த பகுதியிலேயே நாங்கள் தீர்க்க தரிசனமாக நாங்கள் சொல்லுகிறோம். திருமண கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம். நல்ல செய்தி கடந்து வருகிறது என்று சொல்லுகிறோம். தாமதம் சாட்சியாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். திருமண கதவுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நற்செய்தி கடந்து வருகிறது. தாமதம் சாட்சியாக மாறுகிறது. ரோமரின் புத்தகம் 8:28 படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற அருமை பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறபடியினாலே திருமண காரியம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. திருமண காரியம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்பொழுதே அது கைகூடி வருகிறது. இன்றைக்கே அதற்கான அடையாளங்கள் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே திருமண அதிசயத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். திருமண அதிசயத்தை கட்டவிழ்க்கிறேன். தடையில்லாத பாதையை நான் கட்டவிழ்க்கிறேன். நேர்த்தியான இணைப்பு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். நேர்த்தியான இணைப்பு உண்டாகிறது என்று சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாவற்றையும் நீங்க கமெண்ட்ல நீங்க பதிவிடலாம். உங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்துக்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபத்தை, வார்த்தையை, வல்லமையை, அபிஷேகத்தை, அற்புதங்களை கட்டவிழ்க்கக்கூடிய ஊழியம்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் உங்களுடைய விசுவாச விதைகளை இந்த ஊழியத்துல நீங்க விதையுங்கள். எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தீர்மானித்து அநேகர் தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நம்முடைய இந்தியாவில் இருந்தும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் அனுப்பி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் மட்டும் நீங்க பண்ணுங்க. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடைபெறுகிறது. அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல ஜூம்ல உங்களுக்கான தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டம் நடக்கிறது. அதிலே கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.